This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவையில் வேகம் எடுக்கும் எல்என்டியின் பிரம்மாண்டமான டெக் பார்க் எப்போது துவங்கும்? அரசின் டெக் சிட்டி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பகம் கல்லூரி வழியே எல்என்டி நிறுவனம் சார்பில் 18.5 லட்சம் சதுர அடியில் தகவல் தொழில்நுட்ப பணிகளுக்கான பிரம்மாண்ட டெக் பார்க் திட்டப்பணிகள் 2024 ஜனவரி மாதம் துவங்கியது. உலகத்தரத்துடன் இதை உருவாக்க வேண்டும் என அந்த நிறுவனப் பணிகளை செய்து வருகிறது. தற்போது அதன் சமீபத்திய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. மிகப்பெரிய நிலப்பரப்பில் பணிகள் நடந்தாலும் அவை வேகமாக நடைபெற்று வருவதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் கோவைக்கு 2023 தமிழக அரசு அறிவித்த அதிநவீன தொழில்நுட்ப நகர திட்டம் எப்போது துவங்கும் என அதன் மேல் தங்கள் ஆர்வத்தை வெளிக்காட்டி வருகின்றனர். தமிழக அரசு 2023 பட்ஜெட்டில் கோவையில் அதிநவீன தொழில்நுட்ப நகர திட்டம் கொண்டுவரப்படும் என அறிவித்தது. மொத்தம் 3 நகரங்களில் சென்னை, கோவை மற்றும் ஓசூரில் இந்த அதிநவீன தொழில்நுட்ப நகரங்களை அமைக்க அரசு திட்டமிட்டது. தமிழகத்தை ஐடி துறையில் மேலும் பெரும் வளர்ச்சியடைய இந்த திட்டம் உதவும். இந்த தொழில்நுட்ப நகரங்களில் ஐடி நிறுவனங்களுக்கு தேவையான ஆய்வு, ஆராய்ச்சி கூடம், ஐடி துறை சார்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க தேவையான தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள், தங்கும் இடங்கள், வணிகத்திற்கான இடங்கள், அலுவலகத்திற்கான இடங்கள், பொழுதுபோக்குக்கான அம்சங்கள், தடையற்ற மின்சாரம் மற்றும் குடிநீர் என அனைத்து வசதிகளும் அமைக்க திட்டம் உள்ளதாகவும், இந்த தொழில்நுட்ப நகர திட்டங்களை அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கோவையில் சோமையம்பாளையம் பகுதியில் 321 ஏக்கர் நிலத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பகுதி யானை மனித மோதல்கள் அதிகம் ஏற்படும் இடமாக இருப்பதால் இங்கு அத்திட்டம் அமைவதற்கு ஆட்சேபனைகள் எழுந்தது. 2024 மே மாதத்தில் இந்த திட்டம் சோமையம்பாளையம் பகுதியில் நடப்பது மனித விலங்கு மோதல்களை அதிகரிக்கும் என கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து ஜூன் மாத இறுதியில் இந்த திட்டத்தை அங்கு செயல்படுத்த தற்காலிக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த திட்டத்திற்கான மாஸ்டர் பிளான் தயாரிப்புக்காக கோரப்பட்ட டெண்டர் ரத்தானது. இந்த திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து அரசு புது டெண்டர் கோரும் என கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை கோவையில் செயல்படுத்துவதற்காக சாத்தியமுள்ள இடங்களை அரசு ஆராய்ந்து வருகிறது என 2025 பிப்ரவரி மாதத்தில் தமிழக தகவல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அவர் கோவையில் இது தொடர்பாக உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவித்தார். இந்த திட்டம் மேல் தமிழக அரசு மிகவும் ஆர்வமாக உள்ளது. இந்த ஆண்டு இந்த திட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.